அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? ஜோசியர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்ன்ற அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏதோ நீ கொடுத்துன்றதுக்காக தான் கயிறை வாங்கி கையில் கட்டிட்டு இருக்கிறேன். இந்த பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த ஆஸ்பத்திரி முதல்ல சொல்லு நீ. அண்ணே, நான் சொல்றது நீ கேளு. ஏற்கனவே வீரசிங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்காரு. புலிக்குட்டியை ஃபாலோ பண்ணி எஸ்ஐ சென்னைக்கு வந்திருக்காரு. அதனால நீ எங்களை பார்க்க வந்தா அவங்க உன்னை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. சரி விடு, இங்க பாரு, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க சென்னைக்கு வந்து சேர்ந்த உடனே எனக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணும், புரியுதா? அது எங்க எந்த ஆஸ்பத்திரி எல்லாம் எனக்கு கரெக்டாக சொல்லிடணும். சரி, நீ சென்னைக்கு வந்த முதல்ல ஃபோன் அடி. சரிண்ணே. சரி குட்டிமா, மறந்துடாத ஃபோன் அடிக்கணும். சரி, நான் வைக்கிறேன். சரி. மாப்பிளைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. குட்டிமா வர சொல்ல மாட்டேங்குது. ஜோசியக்காரன் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு. நான் நேரில் வந்து பார்த்தா என் உசுருக்கு ஆபத்தா. என்ன ஆபத்து இருந்தாலும் சரி, குட்டிமாவை மாப்பிள்ளை நான் பார்த்தே ஆகணும். குட்டிமாக்கு மாப்பிளைக்கு தெரியாம அவங்கள நான் பார்த்துறேன். சீக்கிரம் வாங்க. வரேன். அண்ணன் என்ன வந்து பார்க்கணும்னு ஆசையா கேக்குது. ஆனா நான் அண்ணன் முகத்துல அடிச்ச மாதிரி வர வேண்டாம்னு சொல்லிட்டேனே. என் அண்ணன் மனசு என்ன பாடுபட்டு இருக்கோம். எதுக்கு சாமி எங்களை பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறேன்? நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணோம்? சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். சாரி சார், நான் கடைசியா புலிக்குட்டிய மார்க்கெட்ல பார்த்தேன். அப்ப கூட நீங்க எனக்கு ஃபோன் பண்ணப்ப நான் உங்ககிட்ட அதை பத்தி சொன்னேன். நான் உங்ககிட்ட பேசிட்டு திரும்பி பார்த்தேன், அவன் அங்கிருந்து மிஸ் ஆயிட்டான் சார். அவனை எங்க தேடி கிடைக்காதனால அவன் ரூமுக்கு போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவன் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. சரி, வேற எங்கேயாவது போயிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவன் ஊருக்கு வந்துட்டான்னு நீங்களே கால் பண்ணி சொல்லிட்டீங்க. அதனாலதான் சார் திரும்பி வந்துட்டேன் நானு. புலிக்குட்டியை இந்த ஊர்ல பார்த்ததுனால தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். எப்படியும் புலிக்குட்டியை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு எதுவுமே நடக்கல. அதான் அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிக்கிறேன். சார், அப்படின்னா புலிக்குட்டி சின்ராசை தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு சொல்லி வேற வழி இல்லாம ஊருக்கே திரும்பி வந்துட்டானா சார்? வேற வழி இல்லாம திரும்பி ஊருக்கு வந்தது நீங்க தான், புலிக்குட்டி இல்ல. சார், என்ன சார் சொல்றீங்க? வேற என்ன சொல்றது? நாமளா புலிக்குட்டி தேடியும் சின்ராசு கிடைக்காம தான் திரும்பி வந்துட்டான்னு நினைச்சா அது முட்டாள்தனம். என்னை பொறுத்த வரைக்கும் புலிக்குட்டி 100% சின்ராசை தேடி கண்டுபிடிச்சு பார்த்து பேசிட்டு தான் திரும்பி வந்திருக்கான்னு நான் சொல்றேன். சான்ஸே இல்ல சார். அவனை ரெகுலரா கூடவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட அவனை எங்கேயுமே மிஸ் பண்ணவே இல்லை சார். கடைசியா மார்க்கெட் ஏரியாவில் பார்த்தப்ப கூட அவன் சின்ராசு போட்டோவை கையில வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு தான் சார் இருந்தான். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டான். அப்புறம் எப்படி சார் சின்ராசு அவன் மீட் பண்ணிருக்க முடியும்? மிஸ்டர் மோகன், நீங்க சின்சியரா தான் புலிக்குட்டியை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நடுவில் என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா புலிக்குட்டி சின்ராஸ் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிக்காம 100% திரும்பி வந்ததுக்கு சான்ஸே இல்லைன்னு நான் சொல்றேன். சரிங்க சார், அடுத்து என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க சார். கொஞ்சம் டைம் கொடுங்க, நானும் யோசிக்கணும்ல. ஏய் துளசி, உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக அவனை சென்னைக்கு கூட்டிட்டு போறியா? விட மாட்டேன்டி. அங்கேயும் வந்து உன்னை தொந்தரவு பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, வீரசிங்கத்தை நான் சென்னைக்கு அனுப்பி வைப்பேன். எப்படியும் ஒன்ன சின்ராசு உன்னை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவான்ல, அப்ப கண்டிப்பா வீரசிங்கத்திட்ட மாட்டுவான். இப்பவே சிங்கத்தை சீண்டி விட்டுறேன். உங்க யாரையுமே நான் நிம்மதியா விட மாட்டேன்டி. வீரசிங்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வீரசிங்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா நீங்க யார் பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லையே. நான் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் ஒண்ணு இல்ல சார். நான் ஒரு சாதாரண குப்பை. ஆனா நீங்க அப்படி இல்ல சார். நீங்க சின்சியரான போலீஸ் அதிகாரி. ஹலோ மிஸ்டர் குப்பை, நான் ரொம்ப சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
ஆனா நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அது வந்து சார், இந்த சரவணன் கொலை கேஸ்ல நீங்க சின்ராசையும் பொண்ணையும் தேடிட்டு இருக்கீங்க இல்லையா?